Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல புள்ளையார் சதுர்த்திக்கு இந்த ஃப்ரைட் மோதக் அதாவது நெய் கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரைட் மோதக்குக்கு ஸ்டஃபிங் பார்க்கலாம். சோ நான் இந்த ஜாகரி வெல்லம் 3/4 கப் எடுத்துர்க்கேன். 3/4 கப் எடுத்துக்கிறேன். இதுதான் நான் மெஷர்மென்ட் கப்பா யூஸ் பண்றேன். சோ முதல்ல இத நான் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்ல இருக்கட்டும். ஸோ இதுதான் இந்த ஸ்டஃபிங்க்கு ஃப்ரைட் மோதக் ஸ்டஃபிங்க்கு முதல்ல இதான் நம்ம பண்ணணும். ஜஸ்ட்டு நான் இதில் அப்படியே வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அரவுண்ட் ஒரு 1/2 கப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் நல்லா இப்படி கரைஞ்சிருச்சு. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சு இப்படி கலரலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் இம்ப்யூரிட்டிஸ் இல்லை. ஸோ இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு அதை நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ 3/4 கப் வெல்லத்துக்கு 1 கப் தேங்காய் நான் போட்டிருக்கேன். கிரேட்டட் கோகோனட் 1 கப், 3/4 கப்ஸ் ஜாகரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிடணும். ஸோ இந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் இதை சிம் பண்ணி நம்ம அணைச்சிடலாம். இப்போயும் சிம்மில் தான் இருக்குது. ஸோ இப்போ 1/4 டீஸ்பூன் கார்டமம் பவுடர் ஏலக்காய் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன்ஸ் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாட்டர் பார்த்தாலே தெரியுது நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆகட்டும். ஸோ இது வீட் ஃப்ளார். இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வைக்கணும். ஸோ கோதுமை மாவில் பண்ணுறது ரொம்ப நல்லா வரும் அண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அந்த பூர்ணம் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பூர்ணத்தில் நான் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணுறேன். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாம், உங்கள் இஷ்டத்துக்கு போடலாம். நான் இப்போ இதில் கீ ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ சப்பாத்தி இடுற மாதிரி இதை இட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ கட் பண்ணணும். இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். ஸோ மோதக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் இப்போ ஸ்டஃப் பண்ணணும். நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த குட்டி இதில் இந்த பூர்ணத்தை போட்டு இப்போ இதை சும்மா ஃபோல்ட் பண்ணிடணும். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு மோதக் மாதிரி நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நிறையா நம்ம பண்ணணும் மோதக். ஆயில் நான் ஃப்ரை பண்ண எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஜஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் கீ போடுறேன். ஸோ கீ போட்டாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு பேரே நெய் கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சோண்டு நெய் போட்டிருக்கேன். ஸோ கொழுக்கட்டையை இப்போ ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரப்போ நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ ஒன்று ஒன்றா நான் ட்ரா பண்ணுறேன். அரவுண்ட் ஒரு 4 மோதக் வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த கலர் இப்போவே தெரியுதுல்ல, பார்த்தாலே தெரியுது, நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. ஸோ அப்படியே எடுத்துடலாம். ஸோ நல்லா எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஸோ இங்கே போட்டுடலாம். ஸோ பெரிய கொழுக்கட்டை வேணும்னா இந்த மாதிரி பெரிய கட்டர் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் பண்ணலாம். நான் இப்போ இந்த பெரிய மோதக் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய மோதக்கில் நம்ம இப்போ ஒரு 3 போட்டுடலாம். ஸோ 3 போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடணுன்னு கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.